அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள், மீண்டும் கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது புதிய அறிவிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் கனமழையின் தீவிரம் உறுதியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் படிப்படியாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி மிதமான மழையாக தொடங்கி மார்ச் 1, 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் பரவலாக கனமழையானது தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதிகரிக்கும். எனவே வெளியே செல்லும் போது தேவையான பாதுகாப்புடன் செல்லுங்கள். தென் கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழையானது மிக அதிகமாக பதிவாகும். பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி மார்ச் 1, 2, 3 மற்றும் 4ஆம் தேதிகள் வரை விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பலத்த மழை பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் சில பகுதிகளில் பரவலாக கனமழையானது பதிவாகும். தென் மாவட்டத்தில் பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் பரவலாக தொடர்ந்து மழை நீடிக்கும். டெல்டா மாவட்டத்தில் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்யும். புதுக்கோட்டையில் சில பகுதிகளில் மழை பதிவாகும். அதாவது புதுக்கோட்டையின் சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழை இருக்கும். நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் மற்றும் பரவலாக மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். மற்றபடி மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சியில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். அந்த பகுதியில் லேசான மழையானது ஆங்காங்கே பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் வறண்ட வானிலையும் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும். உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வறண்ட வானிலை காணப்படும். அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிவிட நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் தென்காசியில் மட்டும் இம்மாதம் இறுதியில் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும்.